ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். ஒரு பறவை பாலைவனத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கு. அதோட ரெக்கையெல்லாம் ரொம்ப வீக் ஆகி அங்கே சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறப்போ அங்கே இந்த பக்கமாக ஒரு புறா போயிருக்கு. அந்த புறாவை பார்த்து நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டோடனே, நான் வந்து சொர்க்கத்தில் போய் ஆண்டவனை பார்க்க போகிறேன். அப்போது எனக்கு எப்போ நல்ல காலம் பிறக்கும்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. சரின்னு அதுவும் போய் அங்கே ஒரு தேவதையை பார்த்து இந்த மாதிரி இந்த பறவை கேட்டுச்சு அப்படின்றப்போ அந்த தேவதை சொல்லியிருக்காங்க, இன்னும் 10 வருஷம் அது கஷ்டப்பட வேண்டிய காலம் இருக்குது, அதுக்கிட்ட சொல்லு. இதை சொன்னால் அது ரொம்ப மனசு நொந்து போயிடும், வேறு ஏதாவது வழி இருக்கான்னு நன்றி பாராட்டிக்கிட்டே இருக்க சொல்லு எல்லாத்துக்குமே அப்படின்னு தேவதை சொல்லி அனுப்பினதை இந்த பறவைக்கிட்ட அந்த புறாவும் சொல்லிட்டு அது போயிடுச்சு. பறவைக்கு புரியலை, பட் இருந்தாலும் அதுக்குள்ளேயே ஒரு சத்தியம் பண்ணிக்கிச்சு, இனிமேல் நம்ம எதுவாக இருந்தாலும் நன்றி சொல்லுவோன்னு. அப்போது அந்த பாலைவனம் அப்படின்னா உங்களுக்கு வந்து காற்று சூடாக அடிக்கிறப்போ மணல்லாம் வந்து சூடாக வந்து போடும். அது ஏற்கனவே அதோட ரெக்கையெல்லாம் ரொம்ப லைட்டாக வீக்காக இருக்குது. ஆனால் அப்பயுமே ஆண்டவா நன்றி உனக்கு அப்படின்னு சொல்லியிருந்துருக்கு. அதோட ஃபெதர்ஸ் ரெக்கையெல்லாம் ரொம்ப வீக்காகி கீழே விழுக ஆரம்பிச்சது. அப்பையும் இறைவா உனக்கு நன்றின்னு சொல்லியிருக்கு. பசி தாகம் அதுக்கும் இறைவா உனக்கு நன்றின்னு சொல்லியிருக்கு. திடீர்னு பார்த்தா என்ன நடக்க ஆரம்பிச்சதுன்னா, அதோட ரெக்கை வந்து உதிர்ந்தது, ஸ்ட்ராங்காக நல்லா புதுசாக வளர ஆரம்பிச்சிருக்கு. அதோட திடீர்னு மழை மேகம்லாம் வந்து அந்த இடத்துல தண்ணி மழை பெஞ்சு தண்ணி நின்று ஒரு குளம் மாதிரி குட்டை மாதிரி வந்து சில செடியெல்லாம் வர ஆரம்பிச்சு இந்த பறவை நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்க ஆரம்பிச்சிருது. 10 நாளில் இந்த மிராக்கிள் நடக்குது. அந்த பக்கம் திருப்பி வந்த புறா இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு திருப்பி போய் அந்த தேவதைக்கிட்டே கேட்டிருக்கு, நீங்கள் 10 வருஷம் அது கஷ்டப்படும்னு சொன்னீங்களே, எப்படி வந்து 10 நாளில் இந்த மாற்றம் அப்படின்னு கேட்குறப்போ அந்த தேவதை சொல்லியிருக்காங்க, 10 வருஷம் அது பட வேண்டிய கஷ்டத்தை நன்றி பாராட்டி அது கழிச்சிருச்சு. அதோட விதியை அது மாற்றிருச்சு. கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கர்மாவே மாற்றிருச்சு. அதுக்குண்டான சக்தி நம்மளோட நன்றி உணர்வுக்கு இருக்குது அப்படின்றதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. உங்களுக்கு பாவம் புண்ணியம் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தெரியாது, ஆனால் ஈர்ப்பு விதியின்படி நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்ன விஷயம் நடந்தாலும், அதாவது நல்லது கெட்டதுன்னெலாம் இல்லாமல், அது வலியை தந்தாலும் வேதனையை தந்தாலும் சந்தோஷத்தை தந்தாலும் இறைவா உனக்கு நன்றின்றத சொல்லி பழகிட்டோம்னா நம்மளுக்கு நடக்கிற எல்லா விஷயமும் நல்ல விஷயமா மட்டுமே இருக்கும். அண்ட் உங்களுக்கு மிராக்கிள்ஸ் நடக்கும் லைஃப்பில். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நிச்சயமாக இங்கே பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.